ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா மற்ற அணிகள்லாம் பயப்படுறாங்க. அது 100% உண்மை. அது மட்டும் இல்லாமல் உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான். இந்தியாவை பார்த்து ஏன் மற்ற அணிலாம் பயப்படுறீங்க? இதுக்கு மேலே வர ஐசிசி டிராஃபி கண்டிப்பாக இந்தியா தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இந்திய நட்சத்திர வீரர்னு சொல்லலாங்க யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து எதிரான இந்திய அணி சாம்பியன் டிராஃபி வெற்றி குறித்து இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, யுவராஜ் சிங் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு ஆபத்தான அணியாக தாங்க இருக்காங்க. இது வரைக்கும் எல்லா டீமும் எல்லா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டீமுக்கும் இந்தியாவை பார்த்தா இப்போ பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சரியான ஒரு டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த டீம் நீ எந்த நாட்டில் விடுங்க, எந்த ஒரு காண்டினென்ட்டில் கூட விடுங்க, இந்திய அணி ஜெயிக்கும். எனக்கு அந்தளவுக்கு இந்திய அணி மேலே நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணி பாவங்க, நான் ரெண்டு பக்கம் தான் இருந்தேன். இந்தியா ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நியூசிலாந்து ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஏன்னா நியூசிலாந்து அணி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க கப் வச்சிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, இந்தியா ஒரு கோப்பை வென்றது உண்மையாக மகிழ்ச்சியாக எனக்கு இருக்குது. அதில் எதுவும் சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்தியா இந்தமாரி ஃபார்மில் வந்து அடுத்த வாரம் நிறைய ஐசிசி டிராஃபி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டு ஜெயிச்சா பரவாயில்ல, இந்தியா ஜெயிச்சா பரவாயில்லன்னு இருந்தாராம். பட் ஆனால் இந்தியா உண்மையாக ரசிகர்கள் யாருமே நியூசிலாந்து ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்தியா தான் ஜெயிக்கணும். ஆனால் நல்ல டீமுங்க, நியூசிலாந்து ஒத்துக்கிற நல்ல டீம் தான். அதில் நல்ல நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க. கெயின் வில்லியம்சனு, அப்புறம் மிச்சல், ரச்சின் ரவீந்திரான்னு சொல்லிட்டு, கான்வே சொல்லிட்டு எல்லாம் நல்ல பிளேயர் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம இந்திய அணி ஜெயிக்கணுங்க. இந்திய அணியில் என்ன குறை? டாப் 4 பேட்ஸ்மேன் செம தரமாக இருக்காங்க. அக்சர் பட்டேல், நம்ம ரவீந்திர ஜடேஜா, கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா. பேட்டிங் டெப்த் இந்த 8 பேருமே கேம் சேஞ்ச் பண்ணுற பிளேயர். அதனால் கண்டிப்பாக இந்திய அணியோட பேட்டிங் ரொம்ப ஒரு அபாரமாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது ஒரு இப்படி நல்ல டீமுக்கு கிடைச்ச ஒரு பலன் சொல்லாங்க கோப்பை. எப்பவுமே ஒரு டீம் தொடரில் நல்லா பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக கோப்பை கிடைக்கும். அதனால் இந்திய அணி வென்றிருக்காங்க சாம்பியன் ட்ராஃபி. இதோட 3வது முறை வென்றிருக்காங்க. எந்த ஒரு டீம் இது வரைக்கும் வின் பண்ணல. 3 வாட்டி சாம்பியன் ட்ராஃபி இந்தியா மட்டும்தான் வின் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இதே ஒரு பெரிய சாதனை தான். ரோஹித் சர்மா புதிய சாதனை படிச்சிருக்காரு. 4 விதமான ஃபார்மேட்லேயும் இதுக்கு ஃபைனல் கூட்டு போயிருக்காருங்க. ஏன்னா டெஸ்ட்டுக்கும் ஃபைனல் கூட்டு போயிருக்காரு. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப் ஃபைனல் போய் அடித்தார். 50 வேர்ல்டு கப் ஃபைனல் போய் விட்டாங்க. அது சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா ஃபைனல் போய் ஜெயிச்சிருக்காங்க. 4 ஃபார்மேட்லேயும் ஃபைனல் கூட்டு போன ஒரே கேப்டன் அது ரோஹித் சர்மா மட்டும்தான். அது மிகப்பெரிய சாதனை. அது எல்லாராலையும் முடியாது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தா நிறைய பேர் இப்போ வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தாங்க வந்துட்டுருக்காங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் நாட்டுக்கு வந்து அவங்கவுங்க இன்னொரு அடுத்த டியூட்டி ஐபிஎல்லுக்கு போயிட்டாங்க அவங்க ஸ்டேட்டுக்கு. அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு கிளாஸ் காத்துட்ருக்குங்க ஐபிஎல்லில். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணி இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.